இன்னும் 41 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி டே 5. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வாட்டர் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எழுந்தனால சுண்டல் குழம்பு ப்ளஸ் பன்னீர் போட்டு சாப்பிட்டாச்சு. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு நாவல் பழம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுற ஒரு பழம் இது. ஸோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸில் பாதாம் மட்டும் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு ரைஸ் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை அப்புறம் குழம்பு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் இன்றைக்கி யோகா கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணேன். அதில் ஒன்று மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன், டக் வாக். இந்த டக் வாக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெல்விக் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யோகா இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து மலாசானாலாம் முடிச்சுட்டு ஸ்வெட் ஆனதுனால அதை அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகணும்ல, வயிறு கியான்னு கத்துது. ஸோ சாம்பார் ரெண்டு கோதுமை தோசை பன்னீர் வச்சு முடிச்சாச்சு. ப்ரோட்டீன் பவுடர் போட்டு ஆற்றி குடிச்சிட்டு நம்ம நைட் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம்.